சன் டிவியில் சூப்பர் ஹிட் சீரியலாக ஓடிட்டு இருக்க சீரியல் தான் இலக்கியா. இந்த சீரியலில் கௌதம் அப்படின்ற கேரக்டரில் ஹீரோவாக நடிச்சிட்டு வரவரோட உண்மையான பெயர் நந்தன் லோகநாதன். சென்னையில் பிறந்து வளர்ந்தவர். லைலா கல்லூரியில் பிகாம் முடிச்சிருக்காரு. 2007 கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போதே டைரக்டர் பாலு மகேந்திராவை பார்த்து பேச வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கௌதமை பார்த்ததும் நடிப்பில் ஆர்வம் இருக்கா அப்படின்னு கேட்ட அவர் ஃபோட்டோ ஷூட் எடுக்க சொல்லியிருக்காரு. பிறகு ஃபோட்டோக்களை பார்த்துட்டு அவர் அடுத்த படமான அனல் காற்றுல ஒரு கேரக்டர் ரோல் தரதா சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அடிக்கடி டைரக்டர் பாலு மகேந்திராவை சந்திச்சு பேசியிருக்காரு. அவர் சினிமாவை பத்தி பேச பேச கவினுக்கும் நடிப்பு மேல ஆர்வம் வந்திருக்கு. இந்த நிலையில பாலு மகேந்திராவோட படம் டிராப் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் கட்டம் அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காரு. ஆனா அதுவும் சில பிரச்சனைகளால ரிலீஸ் ஆகல. முதல் படம் டிராப் ஆனாலும் அடுத்த வாய்ப்பை தேடி பயணிச்சு கொண்டிருந்தாரு. சன் டிவில ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், விஜய் டிவியோட நீங்களும் வெல்லலாம் 1 கோடி போன்ற ஷோக்கள்ல துணை இயக்குனரா ரைட்டரா பணிபுரிஞ்சிருக்காரு. அப்போதான் தன்னோட நண்பர் மூலமா டைரக்டர் சர்ஜூன் எடுத்த லக்ஷ்மி அப்படின்ற குறும்படத்திலையும் நடிச்சிருந்தாரு. அந்த ஷார்ட் பிலிம்ல நடிச்ச அப்புறம் பயங்கர ரீச் கிடைச்சிருந்தது. இந்த குறும்படத்துக்கு நிறைய அவார்டுகளும் கிடைச்சிருந்தது. பாராட்டுக்கள், விமர்சனங்கள் இப்படி ரெண்டையும் தேடி தந்திருந்தது இந்த குறும்படம். பிறகு கலர்ஸ் தமிழ்ல கலர்ஸ் சூப்பர் ஹிட் ஷோல ப்ரொடியூசரா இருந்த அப்போதான் அந்த சேனல்ல புதுசா ஒளிபரப்பான வந்தாள் ஸ்ரீதேவி தொடர்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த தொடர்ல சித்தார்த் அப்படின்ற கேரக்டர்ல ஹீரோவா நடிச்சிட்டு இருந்தாரு. திரைப்படங்களை காட்டிலும் சீரியல்களில் வர கதாபாத்திரங்கள் தினமும் தோன்றதுனால மக்கள் மனசில் ஈஸியாக இடம் பிடிச்சிட்டாரு. இந்த தொடருக்கு ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறம் 2019 சித்திரம் பேசுதடி அப்படின்ற படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு. சீரியல் உலகம் பெண்களுக்கானது, அதில் ஆண்கள் எப்பவுமே நம்பர் 2 தான் வர முடியும் அப்படின்னு சொல்கிற கவினுக்கு வீட்டில் நல்ல சப்போர்ட். கொஞ்ச நாட்கள் எந்த வாய்ப்பும் கிடைக்காம இருந்தவருக்கு ரேடான் கதவை தட்டியிருக்கு. லக்ஷ்மி குறும்படம் பார்த்துட்டு சித்தி 2ல நடிக்கிறதுக்காக நந்தனை கேட்டிருக்காங்க. ராதிகா சீரியல் அப்படின்னு சொன்னதும் உடனே ஓகே சொல்லி நடிக்க தொடங்கியிருக்காரு. இந்த சீரியலுக்கு பிறகு இவரோட கவின் கேரக்டருக்கு ஏகப்பட்ட கேர்ள் ஃபேன்ஸ். சின்ன வயசுல இருந்தே சித்தி சீரியல்ல தன்னோட அம்மாவோட சேர்ந்து ஒரு எபிசோட் கூட விடாம பார்ப்பாரான் நந்தன். சித்தி 2ல இவரே நடிக்கிறாரு அப்படின்றது அம்மாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா. கவின் வெண்பா ரொமான்ஸ் சீன்களை பார்க்கறதுக்காகவே தனி ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க. ராதிகா சீரியலை விட்டு விலகினாலும் அதே டிஆர்பில சித்தி 2 கலக்கிட்டு வர்றதுக்கு இவரோட நடிப்பு முக்கிய காரணம். ஜெமினி டிவில புதிய சீரியல் ஒன்றிலையும் நடிக்க வந்திருக்காரு. இதற்கிடையில கடந்த 2019 அனிதா அப்படின்றவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. வெப் சீரிஸ், சீரியல், திரைப்படம்னு எதுவா இருந்தாலும் தன்னை நம்பி கொடுக்கிற கதாபாத்திரங்களை நிறைவா நடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சின்ன திரை சாக்லேட் பாய் நந்தன் லோகநாதன். சரி, இலக்கியா சீரியல் கௌதம் பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.